சிற்றம்பலம் அப்படின்னு சொன்னால் சிறு அம்பலம். இந்த பிண்டத்தில் இருக்கின்ற அண்டத்தில் இருப்பது சிற்றம்பலம். சிற்று அம்பலம் என்பது சித்து அம்பலம் என்று பிரிக்கலாம். சித்து என்றால் அறிவு, அறிவு அம்பலம். சிறிய அறிவு கோவில்தான் இது, சிறிய அறிவு சபைதான் இந்த சிற்சபை. ஆனால் பேரறிவு கோயிலாக, பேரம்பலமாக, பேரருட்சபையாக இருப்பதுதான் இந்த புறத்தே இருக்கின்ற பொன்னம்பல சபை, பொற்சபை. பொற்சபை என்றும் கூறலாம், அதைத்தான் நம்ம பொற்கோயில் என்றும் கூறலாம். சரி, வள்ளல் பெருமானார் அவர்கள் கோவில் என்பது சமய வழிபாட்டிற்குள் வரும் என்பதனால் அவற்றை சபை என்று நமக்காக சுத்த சன்மார்க்கத்தில் அதை சபை என்று நிர்மாணித்து கொடுத்திருக்கின்றார்கள். சபை அதில் தான் சரி. இப்போது நமக்கு சிதம்பரம், இனி ஒரு சிதம்பரம் அப்படின்னு நிறைய இடங்களில் சொல்கிறாரு. ஆமாம். இப்போ அது பூர்வ ஞான சிதம்பரம். சமய கோவிலில் இறைவனை உருவ வழிபாட்டில் காண்பதற்காக இருப்பது சிதம்பரம். ஸோ வள்ளல் பெருமானார் அவர்களும் ஆரம்பத்தில் உருவ நிலையிலே மக்களை வழிகாட்டி கொண்டு வருகின்றார். ஆனால் ஞானத்தில் ஞானம் பெற வேண்டுமேயானால் நீங்கள் ஞான சரியையில் தொடங்க வேண்டும். அதற்கு ஏற்ற ஒரு இடம்தான் உத்தர ஞான சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய வடலூர் பெருவழியிலே ஞான சபையை அமைத்து அங்கு இந்த ஞான சபை பாடலை, ஞான சரியை பாடலை தீபத்தின் முன்பாக பாராயணம் செய்வதன் மூலமாக நமக்குள் இருக்கின்ற அகத்தீப ஒளி பிரகாசமடையும் என்பதற்காகத்தான் அதை செய்திருக்கின்றார்கள்.